தற்போது ஒரு அண்மை செய்தி. திருச்சி ஸ்ரீரங்கம் தெப்பக்குளு தெரு பகுதியில் பிரபல ரவுடி ஓடோட வெட்டிக்கு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் அப்பகுதி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் பக்ருதீன் வழங்க கேட்கலாம். பக்ருதீன், தற்பொழுது பட்டப்பகலின் ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள இந்த சம்பவம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், அதாவது ஸ்ரீரங்கம் தெப்பக்குள திருப்பகுதியைச் சேர்ந்தவர் திலீப் தரப்பை சேர்ந்தவர், அதாவது முன்னாள் ரவுடி திலீப் தரப்பை சேர்ந்தவர் தான் அன்பு. இந்த அன்பு என்பவர் தான் இன்று மர்ம நபர்கள் இன்று காலை வெட்டி படுகொலை செய்தனர். குறிப்பாக சரித்திர குற்றவாளி பதிவேட்டில் இருப்பவர் தான் அன்பு. அவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இன்று காலை ஸ்ரீரங்கம் மேலூர் சாலை பகுதியில் உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று விட்டு பின்னர் வீட்டிற்கு மறுவழியில் தான் மர்ம நபர்கள் 6 பேர் சேர்ந்து அவரை வெட்டியதாக கூறப்படுகிறது. அந்த நபர்கள் ஆயுதங்களுடன் அவரை விரட்டி சென்ற போது சுமார் 500 மீட்டர் தூரம் வரை அந்த அன்பு ஓடிய பிறகுதான் இப்ப கீழே விழுந்திருக்கிறார். அதன் பிறகு மர்ம நபர்கள் அவர் வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் அறிந்த ஸ்ரீரங்கம் போலீசார் உடனடியாக அந்த பகுதியில் வந்து அன்புவின் உடலை கைப்பற்றி ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர். அங்கு தற்போது இந்த அன்புவின் உறவினர்கள் படுகொலை செய்த குற்றவாளியினை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஸ்ரீரங்கம் போலீசார் தொடர்ந்து இந்த விசாரணை என்பது மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த படுகொலை சம்பவம் நடைபெற்ற இடம் என்பது அந்த பகுதியில் வந்து ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வாகனம் நிறுத்தும் இடமாக அந்த பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில் இன்று காலை ஒருவர் ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. இது தொடர்பாக தற்போது ஸ்ரீரங்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராம்குமார். பக்ருதீன், தகவலுக்கு நன்றி. முக்கிய செய்தி: திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தெப்பக்குள தெரு பகுதியில் பிரபல ரவுடி ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் தற்போது அந்த சம்பவம் தொடர்பான காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. ரவுடி அன்பு உயிருக்கு போராடிய கடைசி நிமிட காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் தெப்பக்குளு தெரு பகுதியில் பிரபல ரவுடி ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவர் கடைசி நிமிடத்தில் உயிருக்கு போராடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பக்ருதீன் வழங்க இருக்கிறார். பக்ருதீன், விவரங்கள். அன்பு என்பவரை இன்று காலை மர்ம கும்பல் வந்து வெட்டி சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தது. சரித்திர குற்றவாளியான அன்பு மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில்தான் இன்று காலை ஸ்ரீரங்கம் மேலூர் சாலை பகுதியில் உள்ள உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்றுவிட்டு பின்னர் வீட்டிற்கு மறுவழியில் தான் மர்ம நபர்கள் 6 பேர் கொண்ட கும்பல் அவரை துரத்தியது. இதில் அவர் 500 மீட்டர் தூரம் ஓடி சற்று விழுந்து அதன் பிறகு அந்த ரவுடிகள் அவரை வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள். தற்போது அந்த பகுதியில், அதாவது அவர் உடலை வாங்க மறுத்து தொடர்ந்து பொதுமக்கள் அவர் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், அதாவது படுகொலை செய்த அந்த 6 பேர் கொண்ட கும்பல் யார், எங்கிருந்து வந்தார்கள், எதற்காக இந்த படுகொலை உள்ளிட்ட கோணங்களில் போலீசார் விசாரணை செய்து உடனடியாக இந்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாலும் இந்த அன்பு கொலை செய்யப்பட்டு உயிருக்கு போராடும் காட்சி என்பது தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாக வருகிறது. அந்த பகுதியில் அவர் ரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடக்கும் காட்சி, அவர் கை வெட்டப்பட்டுள்ளது, மேலும் தலை மற்றும் கால் பகுதியில் வெட்டப்பட்டுள்ளது. தொடர்ந்து அவர் அங்கு படுத்த நிலையில் தற்போது உறவினரிடம் தண்ணீர் கேட்கும் வீடியோ காட்சி தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து அங்கு வந்து அவர்கள் உறவினர்கள் அன்பு உடனடியாக ஆட்டோவில் ஏற்றி ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். தொடர்ந்து அங்குதான் அவர் சிகிச்சை பலனின்றி இறந்திருக்கிறார். தொடர்ந்து தற்போது ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்கள் கூடி தற்போது அந்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என தற்போது போராடி வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில், அதாவது சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் வந்து ஸ்ரீரங்கம் பகுதியில் ஏற்கனவே பல்வேறு தரப்புல கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து திருச்சி மாவட்டத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை கண்காணித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைவரின் கோரிக்கையா இருக்குது. தற்போது இந்த ஸ்ரீரங்கத்தில், அதுவும் பகலில் காலை உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்றுவிட்டு வந்த ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த கொலை சம்பவம் நடந்த இடம் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அதாவது அவர்கள் வாகனத்தை நிறுத்துமிடமாக இருக்கிறது. அந்த பகுதியில் இந்த கொலை சம்பவம் நடந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி பகூர்தீன்.